It's Thursday morning and I'm Kirti. இது ஒரு Q&A vlog. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் நிறைய தெரியல. ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோலையும் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருந்ததும் அதுக்கு மட்டும் மெயினாக இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லா கொஷின்ஸுமே ஆன்சர் பண்ண முடியல, பட் மெயினான கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த பிகினிங் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன்னா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்கட் வெர்ஷன் மாதிரி நிறைய இருக்கும். எதுவுமே கட் பண்ணி நான் எடுக்கவே இல்லை. பிகாஸ் நான் இங்கே பாண்டிக்கு வரும்போது என்னுடைய மொபைல் ஹோல்டர் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ கையால் எடுக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ என்னால் மொபைலை ஒரு ப்ராப்பர் ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ண முடியல. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அதை ஷூட் பண்ணிவிட்டு Q&Aக்கு பேக்ரவுண்டு ஒரு வீடியோஸ் ஓடட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு அன்கட் வெர்ஷன் மாதிரி தான் இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாப் டீட்டெயில்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி வித் 11.3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான். சப்போர்ட் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணதில்லை, ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் தான். அண்ட் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் இன்ஜினியரிங் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ இது வந்து கேம்பஸில் நான் வாங்கின ஜாப் தான். நான் வெளியில் ட்ரை பண்ணி வாங்கல, கேம்பஸில் காலேஜ்லேயே அவங்க அரேஞ்ச் பண்ணதில் தான் நான் ட்ரை பண்ணி வாங்கினது. 7th செமஸ்டர்லேயே நான் ஆஃபர் லெட்ரு வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட் கம்பெனியில் ஒரு 3 years ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி 3 கம்பெனியை ட்ரை பண்ணி இப்போ நான் 4th கம்பெனியில் இருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வழி பார்க்கும் போது நம்ம வந்து ஒரு ஷெட்யூல்டு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு செலக்டடாக ஒரு டைமிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்கு நீங்கள் எய்தர் வர்ச்சுவலில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ, இல்லைனா ஆஃபீஸ் போய் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எல்லாமே கம்பேர் பண்ணுறதை விட ட்ரைவ் வைப்பாங்க. ஆஃபன் ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இருக்கும். ஸோ அந்த ட்ரைவில் நீங்கள் போய் அட்டன் பண்ணும் போது வித்தின் அ டே ஒரே நாள்லேயே உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் இருந்தாலும் சரி, மேனேஜர் ரவுண்ட் இருந்தாலும் சரி, ஹெச்ஆர் ரவுண்ட் எல்லாமே 99.9% வித்தின் அ டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். பட் இதுவே நீங்கள் ஷெட்யூல்டு இன்டர்வியூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரைவ் இருக்குன்னு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதோ நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இன்விடேஷன் வந்தால் தான் போகணுமா இல்லைனா போகக்கூடாதான்னு நினைப்பாங்க. ஏன் கூட நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்விடேஷன் இல்லைனாலும் டைரெக்டாக அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓப்பனிங்ஸ் நிறையா இருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இல்லைன்னும் போது உங்களுடைய ப்ரொஃபைலையும் அவங்க மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரைவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் அ டே உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ சீக்கிரமாகவே உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிடும். லேட்டாக போனீங்கன்னா போஸ்ட் லன்ச் உங்களுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது மோஸ்ட்டாக ஐ வாஷ் மாதிரி தான் இருக்கும். உங்களால் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் செகண்டாக ஜாயின் பண்ண கம்பெனியும் சரி, இப்போ நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற கம்பெனியும் சரி, 2nd and 4th 2 கம்பெனியுமே நான் ட்ரைவில் தான் செலக்ட் ஆகி வந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸாக ஃப்ரெஷராக எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்களும் ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் தான். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அந்த க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூவர் ஒவ்வொருத்தவங்களையும் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த டைம் ஸ்லாட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். போனதுமே உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டீங்க, உங்களுடைய ரெஸ்யூமேவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு முடிஞ்சிடலாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் 10+ அப்படின்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலே 2 ரவுண்ட் இருக்கும். அலாங் வித் தட் ஒரு மேனேஜர் ரவுண்ட் கூட வச்சாலும் வைக்கலாம். எனக்கு அப்படி தான் நடந்தது. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இன்டர்வியூ லெவல் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் டிலே ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக கூட உங்களுக்கு எடுக்கலாம். பட் ஒரே நாளில் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். எதில் போய் ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து லிங்க்டின். நாக்ரியில் வந்து முன்னாடி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது லிங்க்டின் தான். அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் ஒரு 1 வீக்காகவே எனக்கு டாப் மோஸ்ட் எம்என்சியில் நிறைய வந்து ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் இருக்குது. ட்ரைவ் போகுது, நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் இதை நோட் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி போர்ட்டலில் மட்டும்தான் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக கூகுளில் போய் கூட நீங்கள் வந்து ஃப்ரெஷருக்கு ஏதாவது ஓப்பனிங் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஓப்பனிங் இருக்கா, எந்தெந்த கம்பெனிக்குன்னு பார்த்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கெரியர் போர்ட்டல் ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்டலில் கூட நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஒரு லாகினை க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்டின், நாக்ரி, ஷைன் இதிலேருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே கூட சர்ச் பண்ணி டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய பேஜ் நீங்கள் எப்போவுமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 டேஸ் பேக் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. நியூவாக ஜாப் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அப் டு டேட் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே வரும். ஸோ எப்போவுமே உங்களுடைய இந்த ஜாப் சர்ச்சிங்கில் ஆக்டிவாக தான் இருக்கணும் நீங்கள். அண்ட் ஆல்சோ நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், உங்கள் சேலரி என்னன்றதை ஏன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, சொன்னால் நாங்கள் என்ன கண்ணு வச்சுருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃப்ரம் த பிகினிங் இது எல்லாருமே கேட்குறது தான். சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஏன் இதெல்லாம் நீங்கள் காட்டாமல் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. சோஷியல் மீடியான்றது நம்மளுடைய பர்சனல் எல்லாமே காட்டணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் காட்டணும். ஒரு விலாகுன்றதுக்கு என்னென்ன ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் தான் நான் காட்ட முடியும். நான் ஒர்க் பண்ணுற எல்லா கம்பெனியுமே நான் காட்டணும், என்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன நான் காமிக்கலாமோ அதை தான் காமிக்கலாம். ஒரு ஜாப் டீட்டெயில்ஸ்க்கு நான் எவ்வளோ கைட் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ண முடியுமே தவிர ரொம்ப இன்டெப்த்தாக போய் என்னுடைய பர்சனல் நான் காட்ட முடியாது. பிகாஸ் எது நமக்கு ஓகே கம்ஃபர்டபுள் நினைக்கிறோமோ அந்த ட்ராக்கில் தான் நான் போக முடியும். அதனால தான் நான் எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸுமே இது வரைக்கும் நான் இந்த விலாகில் இது வரைக்கும் நான் காட்டினதே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் ஃபேஸே காட்ட மாட்டேறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்னுடைய வீடியோஸில் என் ஃபேஸ் காட்டாமல் மற்றவங்களுடைய ஃபேஸ், ஐ மீன் அவுட் சைடர்ஸ், நான் எங்கே ஷாப் போனாலும் ரெஸ்டாரண்ட் போனாலும் அங்கே இருக்கிற மற்றவங்களுடைய ஃபேஸ் காட்டிட்டு நான் என்னுடைய ஃபேஸ் இல்லை என் ஃபேமிலி ஃபேஸ் காட்டினா தான் தப்பு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் நான் இப்படியே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேஸே காட்டாமல் ஒரு விலாக் மாதிரி நம்ம போகலாம், யார் என்னன்னே தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நான் யாருடைய ஃபேஸுமே காட்டினதில்லை. இன்கேஸ் யாராவது அந்த வீடியோவில் வர மாதிரி இருந்தாலும் ஜூம் அவுட்டில் தான் வச்சுருப்பேன். நீங்கள் எவ்வளோ ஜூம் இன் பண்ணாலும் யாருடைய ஃபேஸுமே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக தான் யாருடைய ஃபேஸுமே நான் வீடியோவில் காட்டாமல் வச்சுருப்பேன். Q&A vlogல ஒரு சின்னதாக பிரேக் விட்டுட்டு அகரோடைய ஹேண்ட் ஹெல்டு வேக்கம் கிளீனர் பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், சைஸ் ஸ்மால் இல்லைனா மினி சைஸ். ஓவரால் இது 800 வாட்ஸ். அலாங் வித் ப்ராடக்ட் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது மேனுவல் பார்த்தா உங்களுக்கே கிளியராக இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 கனெக்டர் இருக்கும். பவர் கார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். ஸோ கிட்டேயே ஸ்விட்ச் போர்டு இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பட்டன் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னும் போது ஆன் பண்ணிவிட்டு இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டஸ்ட் செக்ஷன் ஹோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற போர்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற ஃபில்டரில் தான் எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் அதுவே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். லேட்டர் உங்கள் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒர்க் ஓவர். இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கனெக்டர் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இது 3மே உங்களுக்கு அதில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சோஃபாவில் ரொம்ப இடுக்கில் இருக்கிற தூசியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரொம்ப லென்த்தியாக இருக்கிற இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரஷ் டைப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னே சொல்லணும். எங்கள் வீடு எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மெயினில் இருக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நியர்பை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஃபுல்லும் வீடு க்ளீன் பண்ணணும். ஸோ சோஃபா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது நவுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ டஸ்ட் இருக்குன்றது. ஸோ இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணதும் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டஸ்ட்டுமே வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சொல்லலாம். மற்ற 3 அட்டாச்மெண்ட்டை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் ஹோல்டர் தான். நம்ம மோஸ்ட்டாக சோஃபாவில் உட்காந்து சாப்பிடும் போது சின்ன சின்ன ஐட்டம்லாம் கண்டிப்பாக சோஃபாவில் இருக்கிற இந்த எட்ஜிலலாம் உள்ளே போய் மாட்டிடும். அது கை விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கூட இது வழியாக வந்துடும். அண்ட் ஃபைனலி தேர்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சோஃபா கீழே இல்லைன்னா டிவி ஸ்டாண்ட் கீழே சேருக்கு கீழெலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கை எட்ட முடியாது, ரொம்ப கார்னரில் போய் எடுக்கணும் அப்படின்ற டைம்லலாம் நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஹைட் எட்டாத பிளேஸ்லனா நாங்கள் இதை வச்சு தான் எடுத்திருக்கோம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் ஃபைனலி ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷான ப்ராடக்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. எதர் டிஷ்யூ இல்லைனா கிளாத் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வேக்கம் கிளீனர்னே சொல்லலாம், லைட் வெயிட்டில். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் நிறைய கொஷின் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் யாராவது ஹவுஸ் ஹெல்ப் வச்சுருக்கீங்களா, இல்லை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னுட்டு. டு பி ஃப்ரேங்க், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கும்போது ஒர்க் எல்லாமே மேனேஜபிளாக தான் இருக்கும். எய்தர் ஒர்க்கிங் விமன் ஒரு ஹோம் மேக்கர், 2 பேருமே நம்ம ஷேர் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அக்கா பசங்களாம் இருக்கும் போது அவ்வளோ வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அரேஞ்ச் பண்ணி வைப்போம், கலைச்சி விட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் 2 பேருன்றதுனால அது ரொம்ப மேனேஜபிளாக தான் இருக்குது. எனக்கு எந்த கஷ்டமாகவும் தெரியல. நைட் டைம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குக் பண்ணணும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நைட் டைமுக்கு மட்டும் யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாமான்ற மாதிரி தோணும். பட் எண்ட் ஆஃப் த டே ஓகே, இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுவோம். ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ஹெல்ப்புக்கெலாம் யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாகவும் தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி யூடியூபையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. யூடியூப் வந்து நான் ரொம்ப பிடிச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் யூடியூப் வந்து சும்மா ஒரு பேஷன், டைம் பாஸ்க்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு இன்கமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். நமக்கு வருமோ வராதான்ற ஒரு டவுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குன்னு யூனிக்காக ஒரு ஸ்டைலோடு க்ரியேட் பண்ணோம். அடுத்தவங்க ஸ்டைலில் வச்சு அது ஏன் ஸ்டைல்னு சொல்லி நம்ம மேலே வந்து காட்டக்கூடாதுன்ற ஒரே ஐடியா தான் நான் வச்சுருந்தேன். ஸோ எனக்குன்னு புதுசாக ஒரு வோக்கல் ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ண, புதுசாக ஒரு இன்ட்ரோ, யாருமே யூஸ் பண்ணாத இன்ட்ரோவாக இருக்கணும், ரொம்ப கேட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு ட்ரை பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் க்ரியேட் பண்ணது. இட்ஸ் சண்டே மார்னிங், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் இன்னிட்டு. ஸோ இந்த இன்ட்ரோ வச்சு தான் நான் வந்து ரீச் ஆகி மேலே வந்தேன். பிகாஸ் யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கணும். பேசுகிற விதமாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு தான் இந்த மினி விலாக் ட்ரெண்டையும் நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அதை வச்சு தான் நான் ரீச் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிக்குது, ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் கெரியரை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம படித்து நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம வந்து வாங்கின வேலை எல்லாமே. ஸோ அதை நம்ம விடக்கூடாது. பிகாஸ் நமக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது, நம்ம வேலையை விட்டே ஆகணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நல்லா ஸ்மூத்தாக போகுது, அதுவும் போட்டு யூடியூப்பும் போகட்டுன்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ, வியூஸ் வருதோ, அதெல்லாம் செகண்டரி. பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மளுடைய ஸ்டைல் ஒன்று பிடிச்சி இன்னும் ஒரு 10 சேனல் 50 சேனல் அதையே ஃபாலோ பண்ணும் போது வரும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்மளுடைய ஸ்டைல் இத்தனை பேர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து அதுதான் ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சம்டைம் என்னால் ஒர்க் அதிகமாக இருக்கும் போது யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இனிஷியல் டேஸில் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆக வீடியோஸோடைய ஃப்ரீக்வன்சியை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ வீக்லி வந்து அப்போல்லாம் 3 வீடியோஸ் சம்திங் போட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வீக்லி 1 இல்லைனா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ்ன்ற மாதிரி வீடியோஸை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது நல்லா பண்ணுவோம். பட் அதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்கணும். ஸோ யூடியூப்காக நீங்கள் கெரியர் வந்து விட்டுருவீங்களா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கூட நான் அப்படி பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு என் கெரியர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என் லைஃப்பில். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு எய்ம் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த கம்பெனிலாம் நம்மளும் இப்போ வேலை செஞ்சோன்னு சொல்லணும்ப்பா, இத்தனை கம்பெனி நான் ஒர்க் பண்ணேன், இத்தனை எம்என்சியில் நம்ம ஒர்க் பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருந்துச்சு. ஸோ அதனாலே கண்டிப்பாக நான் வந்து ஜாப்லாம் குவிட் பண்ண மாட்டேன் அன்டில் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டையும் எந்த அளவுக்கு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் வீடியோ ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சதுன்னா ஐம் ரியலி சாரி. அவங்க மோஸ்ட்டாக என்னென்ன கொஷின் கேட்டாங்க, எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் இன்டெப்த்தாக பர்சனல் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, என்னால் சொல்ல முடிகிற டீட்டெயில்ஸாக இருந்தால் கொஷின் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் நான் Q&A போடும்போது அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.